ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர் பேக்ஸ் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யூஸ் ஆகுது. சும்மா கொஞ்சோண்டு போட்டால ஹேர் வந்து செட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பார்க்குற. பட் ஆனால் அதுக்கோசரமே இப்போ வந்து நான் எப்படி பண்ணாலுமே செட் ஆகாத மாதிரி என் ஹேர் வந்து இருக்கு. ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு பவுடர் கோசரமே தான் அந்த மாதிரியான ஒரு ட்ரிப்பாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கேன். இந்த பவுடர் போட்டு அந்த ஹேர் வந்து செட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கோசரம் தான். ஓகே, இப்போ இந்த ஹேர் வேக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா அப்படியே கொஞ்சோண்டு போட்டாலே அப்படியே ஹேர் வந்து நீங்கள் எப்படி காம் பண்ணாலுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகிறப்ப செட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செட் ஆகுதா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நிறைய பேர் ரிவ்யூவில் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 349 எம்ஆர்பி போட்டுருக்காங்க. ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 சம்திங் இருந்தது. அதோட லிங்க் வேணும்னா கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இது எப்படி நீங்கள் வாங்கலாமா வேணாமாங்கிறத நானே சொல்கிறேன். வாங்க, இந்த பவுடர் தலைக்கு போட்டு நிற்குதா கண்ணாடி கண்ணாடி வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. கண்ணாடி இதுவும் நின்ன மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக வந்து இந்த ஹேர் வந்து நான் சீவி பார்த்தேன், இந்த மாதிரி நிற்கக்கூடாது. இல்லை புரியல. நிறைய பேர் போடுறது என்னன்னா அப்படியே ட்ரையாக இருக்குது, அப்படியே நம்ம போட்டோம்னா நின்றுடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ நிற்கிற மாதிரி தெரியல. நிற்கிதா? பாருங்க, ஏதாவது நிற்கிதுங்களா? ஒருவேளை ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு தடவை ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் எதாவது நிற்கிதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஹேர் வந்து நல்லா பிசுன்னு இருந்தது. அதை வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்படி நம்ம பண்ணாலும் நிற்கிதுங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் வந்து எனக்கு வந்து அந்த பவுடர் ஆக்ஸ் போடுறப்ப செட் ஆகலை. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பவுடர் ஆக்ஸ் போட்டு பார்ப்போம் எப்படி செட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுலேயும் நம்ம நினைக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல் செட் ஆகலை அப்படின்னா இந்த பவுடர் ஆக்ஸ் வந்து எனக்கு ஒத்தே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்ளை பண்ணுவோம். போட்டோம்னா அப்படியே பசங்க மாதிரி ஒட்டிக்குது ஹேரு. ஒரு ஃப்ரீயாகவே இல்லை. அதாவது ஒரு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த ஜெல்லு போட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சீவி அப்படியே நிறுத்திடுவோம். இது என்னன்னா அந்த ஹேர் வந்து நம்ம போடுறப்பே போய் ஒட்டிக்குது. நீங்கள் ஒரு ரொம்ப பிசுன்னு அப்படியே ஸ்ட்ராங்காக போய் ஒட்டுறதுனால முன்னாடி கை வச்சு பிசிக்கணும். இப்படி நீங்கள் கையை வச்சிங்கன்னா அந்த புடி பிச்சு உங்களுக்கு அந்த ரேஞ்ச்.
என்னை கேட்டால் நீங்கள் பவுட்ரு வேக்ஸ்க்கு பதிலாக பவுட்ரு அதாவது நார்மல் ஜெல்லுக்கே கூட போயிடலாம். இல்லை இந்த கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பிசு பிசுன்னு ஆயிடுச்சு பாருங்க ஹேர். ஐயோ ரொம்ப ஸ்டிக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் செட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். முடி இப்படி தூக்கி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. இல்லைங்க நான் போய் செட் பண்ணி கூட வச்சுட்டு வந்து பார்த்துட்டேன், செட் ஆகல. அதாவது இந்த பவுடர் போட்டோன்னே ஹேர்லாம் அப்படியே வந்து ரொம்ப அப்படியே பசை மாதிரி ஒட்டிக்குது. நம்ம நினைக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ போட்டு அப்படியே சீவில் அப்படியே கையிலே காம் பண்ணலான்னு பார்த்தா கூட அந்த ஹேர்லாம் போய் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால என்னால் இது பண்ண முடியல. எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து எப்படி சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவ்லான் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன், ஆன்டிஃபேஸ் சீரம் இது அடிச்சிருக்கேன் ஹேருக்கு. முதல்ல வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததுங்க, அப்படியே போட்டவுடனே பசை மாதிரி ஒட்டிடுச்சு. எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் இப்போ ஹேர் ஸ்டைல் செட் போட்டால் நம்மளுக்கு ஒரு ஜெல்லு போட்டோம்னாலே ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணோம்னா அப்படி செட் ஆகும். இது வந்து பவுடர் போட்டவுடனே அப்படியே என்ன சொல்கிறது ஒரு பசை மாதிரி அப்படியே பிடிச்சிச்சு. ஹேர் வந்து என்னை கை வைக்கவே முடியல, கை வச்சா பிச்சுட்டு வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பவுடர் பொறுத்த வரைக்கும். ஒன்று நம்ம யூஸ் பண்ணால் ஜெல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை சீரம் யாராவது யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் கண்டென்ட் வந்து உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கேன்.